என்ன 6 மணி நேரம் கழிச்சு வயிற்று வலி வரும், வலி தாங்க முடியாம கத்துவாங்கன்னு சொல்லி அந்த சித்த மருந்து கொடுத்தான். ஆனா 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இவளுக்கு ஒன்னும் ஆகலையே. இவளுக்கு ஒண்ணுமே ஆகலையே. வலியும் வரல, ஒன்னும் வரல, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காளே. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன இவ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா? சித்தம் கொடுத்தது கர்ப்பம் கலையறதுக்கான மருந்தா இல்ல வேற எதுக்கான மருந்தா? இப்படி தூங்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா என்ன அர்த்தம்? அந்த சித்தம் கிட்டே கேட்க வேண்டியதான். சிஸ்டர் சார், இந்த ஜென்ஸுக்கு துணி எங்க? அதோ அந்த செக்ஷன் போங்க சார். தேங்க்ஸ். உங்க மனைவிக்கு பிடித்த கலர் மஞ்சள். மஞ்சள் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, உங்க மனைவிக்கு பிடித்த பொழுதுபோக்கு? புக் படிப்பது, டிவி பார்ப்பது. தவறான ஆன்சர். சரி, உங்களுடைய அடுத்த கேள்வி, உங்க மனைவிக்கு பிடித்த வண்டி? சார் சொல்லுங்க சார். இது பேண்ட் சட்டை. யாருக்கு? உங்களுக்கா சார்? பின்ன யாருக்கு? எனக்கு தான் சார். கேஷுவல் பார்க்குறீங்களா, ஃபார்மல்ஸ் பார்க்குறீங்களா சார்? அப்படின்னா ஃபார்மல்ஸ்னா ஆஃபீஸ் போட்டுட்டு போகிறது, கேஷுவல்னா இப்போ நீங்கள் போட்டுருக்கீங்களா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. நான் என்னத்துக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் போனோம்? நான்லாம் போக மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி சாதாரணமாக கொடுங்க. நான் காட்டுறேன் சார். வேதாஜி, இல்லை ஒரு சின்ன ஆசை. என்ன? இது எனக்கு ட்ரெஸ்ஸை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும். இல்லை, நான் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இல்லை, அதே இந்த பர்த்டே பேபி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம். என்ன? நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணும் அவ்வளவுதானே? ஒன்றரை. அண்ணா, இது எதுவுமே நல்லா இல்ல. நான் சொல்றதை எடுங்க. சரிங்க மேடம். அந்த பச்சை கலர்ல அதை எடுங்க. அப்புறம் அந்த மஞ்சள் கலர் எடுங்க. நீங்களும் சூப்பர் ஜோடி 2017 வாங்கல. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். இங்க ஏதோ புது ஜோடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேம் என்னன்றதை பத்தி சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். ஒன்றும் இல்லை, எங்கள் ஷாப்பில் சூப்பர் ஜோடி 2017 ஒரு கான்டெஸ்ட் நடத்துகிறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோடிகளுக்கான ஜோடி பொருத்தத்தை டெஸ்ட் பண்ண அவங்க கிட்ட கம்பேட்டபிலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் கேட்போம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஊருங்களுக்கெல்லாம் அனுப்புறதுக்கான டிராவல் கூப்பன்ஸ் நாங்கள் கொடுப்போம். இதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? இல்லைங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வேதாஜி, பாவம் தம்பி கேட்குறாரு, நம்ம கலந்துக்கலாமே. பிரதர், இந்த போட்டிக்கு என்ன பேர் சொன்னீங்க? சூப்பர் ஜோடி 2017. ப்ளீஸ் கொஞ்சம் 5 நிமிஷம். சரி, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்புறம் 10 கேள்விதான், அதுக்கான ஆன்சரை நீங்க இதில் எழுதினா போதும். மேடம், இது உங்களுக்கான பேட். சார், இது உங்களுக்கு. தேங்க்யூ.
மேடம் சார் டைம்ஸ் அப். நீங்க எழுதின ஆன்சர்லாம் சீக்கிரமா எடுத்து வந்து கொடுங்க. முதல்ல மேடம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா இல்ல சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிங்க. சார் ஆ நீங்க ரெடியா? அது ரெடி. சார் உங்க பேரு? நாகராஜ். நான் மேடத்துக்கிட்ட கேட்ட அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்பேன். ம் நீங்க சொல்ற பதிலும் அவங்க ஃபில்அப் பண்ணியிருக்க ஆன்சரும் ஒரே மாதிரி இருந்தா உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ம் 10 கேள்விக்கும் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். இதுதான் கேம். ஆர் யூ ரெடி? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி. மேடம்க்கு பிடித்த கலர்? பிங்க் ப்ளூ. ஓகே. இப்போ உங்க ஒய்ஃப் என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ப்ளூ அண்ட் பிங்க். அவங்களும் நீங்க சொன்ன பதில தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர், ரைட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மேடம்க்கு பிடித்த சாப்பாடு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இட்லி சட்னி. இட்லி வந்து அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கணும். சட்னி வந்து இந்த வேர்க்கடலை சட்னி, அது போட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவங்களோட ஃபேவரட். சரி, இப்போ மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆ ஆ இட்லி வித் வேர்க்கடலை சட்னி. இட்ஸ் a ரைட் ஆன்சர். நாராயண் சார் ரெண்டாவது கேள்விக்கும் சூப்பரா சரியான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? உங்க மனைவிக்கு பிடித்தமான உடை? என்னோட மனைவிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச ஒரே உடை சேலை, புடவை. ஏன் மனைவிக்கும் பிடிச்ச உடை புடவை தான். ஓகே, மேடத்தோட பதில் என்னன்னு பார்க்கலாமா? புடவை இஸ் a ரைட் ஆன்சர். மூணாவது கேள்விக்கும் ரைட்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க நாகராஜ் சார். சார் நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா? உங்க மனைவிக்கு பிடித்தமான இடம்? காஞ்சிபுரம். காரணம்? நாங்க எல்லாத்துக்கும் பிறந்த ஊர்னா கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். இவங்க பிறந்த இடம் காஞ்சிபுரம். ஸோ கன்ஃபார்மா இவங்களுக்கு காஞ்சிபுரம் ரொம்ப பிடிக்கணும். மேடத்தோட பதில் என்னன்னு செக் பண்ணிடலாம். தாராளமா. காஞ்சிபுரம் இஸ் a ரைட் ஆன்சர். நாகராஜ் சார் இப்போ வரைக்கும் கேட்ட 4 கேள்விக்கும் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே அவர் அவங்க மனைவியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. சூப்பர் சார். உங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, உங்க மனைவிக்கு பிடித்த பொழுதுபோக்கு என்ன? புக்கு படிக்கிறது. அவங்க ஒரு புத்தக புழு. அதுலயும் நம்ம சுஜாதா, ஜானகிராமன், அசோகமித்ரன் இவங்க எழுதின புக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த பர்டிகுலரா நம்ம ஜானகிராமன் வந்து மோகமுல் அப்படின்னு ஒரு புக் இருந்தா தெரியுமா, அதுதான் எங்களோட ஃபேவரட் புக்கே. சரி, செக் பண்ணிடலாமா? பண்ணிக்கோங்க. சூப்பர். ஐந்தாவது கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லி சுயேட்சை எம்எல்ஏ நாகராஜ சோழன் முதலிடத்தில் இருக்கிறார். சார் நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். உங்க மனைவிக்கு பிடித்த நடிகர்? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். அஜித் குமார். தல அஜித் தான். என்ன சார் யோசிக்காம உடனே சொல்றீங்க? இதை யோசிக்கிறதுனாங்க இருக்குது. அது இவங்க அடிக்கடி அஜித் சார் படம் தான் அதிகமாக பார்ப்பாங்க, அவர் சாங் தான் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவங்களுக்கு வந்து இந்த இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகம். அதனால இவங்களுக்கு அஜித்தை தான் பிடிக்கணுன்றது என்னோட கணிப்பு. என் கணிப்பு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தலை இஸ் a ரைட் ஆன்சர். எப்படி நாகராஜ் சார் நம்ம அடுத்த கேள்விக்கு போலாமா? கேள்வி. உங்க மனைவிக்கு பிடித்த திரைப்படம் மற்றும் பாடல் எது? திரைப்படம் பாடலே. திரைப்படம் வந்து அலைப்பாயுதே, ஓகேவா? பாடல் வந்து அதே பாட்டுல வர இந்த பாட்டு, எவனோ ஒருத்தன் வாசிக்கிறான், இல்ல யாரோ ஒருவன் வாசிக்கிறான் அப்படின்னு ஒரு பாட்டு வருதுல்ல, அந்த பாட்டு தான். சரி, இந்த பதில நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இல்லங்க, இந்த படத்தை டிவியில போட்டாங்கன்னா இவங்க வந்து கண்ணு விட சிமிட்ட போட்டாங்க, அப்படியே பார்த்துனே இருப்பாங்க.
அதுக்கு மேலே வந்து கல்யாணம் ஆன புதுசில் இவங்களோட ஃபோனோட காலர் டியூனே வந்து அதே சாங் தான். அந்த சாங் தான் எவனோ ஒருவன் வாசி, அந்த சாங் தான். சரி, உங்க ஒய்ஃப் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பிடித்த படம் அலைப்பாயுதே, பிடித்த பாடல் எவனோ ஒருவன் வாசிக்கிறான். சார் சூப்பர், ரைட்டான ஆன்சர். நாகராஜ் சார், ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? காலையில இருந்து இந்த கடையில ஒரு 40-50 பேரை பார்த்திருப்பேன். எல்லாரும் பதில் சொல்ல அவ்வளவு தடுமாறினாங்க. எந்த ஒரு ஹஸ்பண்டும் 4 கேள்விக்கு மேல சரியான ஆன்சர் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் கேட்ட 7 கேள்விக்கும் சரியான பதில சொல்லியிருக்கீங்க. யூ ஆர் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஃபார் யுவர். நீங்க அடுத்த 3 கேள்விக்கும் சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீங்க தான். மேடம், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம அடுத்த கேள்வி போலாமா? உங்க மனைவிக்கு பிடித்த உலக பிரபலம் யார்? அன்னை தெரசா. சார், நான் மேடம் எழுதின பேப்பரை பார்க்கல, அவங்ககிட்டயே டைரக்டா கேட்டுருவோம். மேடம் சொல்லுங்க, இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் எழுதிருக்கீங்க? சொல்லுங்க மேடம். மதர் தெரசான்னு தான் எழுதியிருக்கேன். ரைட் ரைட், சூப்பர் சூப்பர். 8 கேள்விக்குமே கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. அடுத்த கேள்வி, உங்க மனைவிக்கு பிடித்த மனிதர்கள். என்ன சார், 8 கேள்விக்கும் கான்ஃபிடென்ட்டா பதில் சொன்னீங்க, ஆனா 9வது கேள்விக்கு லைட்டா அப்படியே சேர்க்கு வாங்குறீங்க. சொல்லுங்க சார், பரவாயில்ல, யோசிச்சு கூட சொல்லலாம். கன்ஃபார்மான லிஸ்ட்டில் என் பேர் இருக்காரு, ஆனால் வேற யாரா இருக்கும்? சார், டைம் முடிய போகுது, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. சொல்றாரான்னு பாப்போம். 9 எப்பா இருப்பா தம்பி. 8 பிரதர் இருமா. 7 6. அவங்களுக்கு பிடிச்சது வந்து அவங்களோட அம்மா அப்பா. அம்மா அப்பா கரெக்டா? அப்பா அம்மா தான். செக் பண்ணிடலாமா? 9வது கேள்விக்கும் சரியான பதில சொல்லிருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். அடுத்ததா 10வது கேள்விக்கும் சரியான பதில சொல்லி 10 பாயிண்ட்டையும் வாங்குறீங்களா இல்லையான்னு நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே தம்பி. கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். உங்க மனைவிக்கு உங்ககிட்ட பிடிச்ச குணாதிசயம் என்ன? நம்மளாண்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஐயோ, கன்ஃபார்மா நம்மளாண்ட ஒண்ணுமே பிடிக்காதே. சார் சும்மா சொல்லுங்க சார். இல்ல எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையா பேசிடுவேன். அது மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன். இங்க என்ன இருக்குதோ அது பட்டுன்னு வெளியே வந்துடும். அது கோபமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி. இன்னொரு மேட்ரு, இந்த வீட்டில் வந்து இருக்காது மாதிரி லொன்னு பேசினே இருப்பேன். ஒரு வேளை அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். சரி, நாகராஜ் சார் 10வது கேள்விக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு. அது ரைட்டா ராங்கான்னு பார்க்கலாமா? ஐயோ, ஒச்சா ஊத்திச்சு சொதப்பிட்டேன். ஐயோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாகராஜ் சார் 10வது क्वेश्चनக்கு ரைட்டான ஆன்சரை சொல்லிருக்காரு. சூப்பர் சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. அவருடைய வெளிப்படையான தன்மையும் அதிகமாக பேசும் குணமும் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. உங்க மனைவியை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஃபேண்டாஸ்டிக் மிஸ்டர் நாகராஜ், யூ ஆர் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் இன் தி வேர்ல்ட். ப்ளீஸ். இப்போ நம்ம மேடத்துக்கிட்ட கேள்வி கேட்கலாமா? மேடம், உங்க பேர் என்ன? வேதவள்ளி. இப்போ நம்ம வேதவள்ளி மேடத்தை கேள்வி கேட்போமா? இவங்களும் 10க்கு 10 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேரையும் ஃபாரின் இல்ல, அந்த நிலாவுக்கே டூர் அனுப்புறதுக்கு நம்ம ஷாப் ஸ்பான்சர் பண்ணோம். மேடம் ரெடியா? மேடம், உங்க கணவருக்கு பிடித்தமான நிறம்? கருப்பு. எதை வச்சு சொல்றீங்க? தோணுது சொல்றேன். சரி, சார் என்ன கலர் சொல்லியிருக்காருன்றத பாப்போமா? சாருக்கு பிடித்த நிறம் சிவப்பு. ஐயோ மேடம், நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनே சொதப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பால்லயே கோல்டன் டக் ஆயிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போவோமா?
அவருக்கு பிடித்த உணவு என்ன? நூடுல்ஸ். நூடுல்ஸா? என்ன சார் கரெக்டா? ஐயோ அது பார்த்தாலே புளி புளிவா வாந்தி வாந்தியா வரும். நாகராஜ் சார் ரொம்ப யோசிக்கிறாரு. சரி, நம்ம இப்போ பேப்பர்ல என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ். வேதவழி மேடம், ரெண்டாவது கேள்விக்கும் தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். உங்க கணவருக்கு பிடித்த உடை என்ன? ஜீன்ஸ் ஷர்ட். சரி, மூணாவது கேள்வியாவது ரைட்டா சொல்லியிருக்கீங்களான்னு பார்ப்போம். கிழிஞ்சது இதுவும் ஊத்திக்கிச்சு. ஷார்ட்ஸ் வித் டிஷர்ட் தான் பிடிக்குன்னு உங்க ஹஸ்பண்ட் எழுதியிருக்காரு. மூணாவது கேள்விக்கும் தப்பான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க மேடம். என்ன மேடம், அவர் எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு ரைட்டான ஆன்சர் சொன்னாரு, நீங்க என்னடானா இப்படி சொதப்புறீங்களே. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். உங்க ஹஸ்பண்டுக்கு பிடித்தமான இடம் எது? சிங்கப்பூர். செக் பண்ணலாமா? பிடித்த இடம் சிங்கப்பூர் இல்ல, சிங்கார சென்னை. நாலாவது கேள்விக்கும் நீங்க தப்பானதா சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஹஸ்பண்டுக்கு பிடித்த பொழுதுபோக்கு? ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது, அவங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுதான் அவரோட பொழுதுபோக்கு. டோட்டல் டேமேஜ். சரி, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பிடித்த பொழுதுபோக்கு சினிமா பார்ப்பது. அஞ்சாவது கேள்விக்கும் தப்பான பதில தான் சொல்லியிருக்கீங்க மேடம். இருக்கட்டும், அடுத்த கேள்விக்காவது ரைட்டான ஆன்சரா சொல்லுங்க மேடம். சாரோட மனசு ஆறுதல் அடையுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் எங்க மனசாவது ஆறுதல் அடையும். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாவே சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. உங்க கணவருக்கு பிடித்த நடிகர் யாரு? கமல்ஹாசன். ஐயோ எனக்கு பிடிச்ச நடிகர் விஜயன்றது ஊரே தெரியும், இவங்களுக்கும் தெரியுமே, ஏன் இப்படி பண்றாங்க? ஏதாஜி கமலஹாசன் சொல்லியிருக்காங்க, அது ரைட்டான ஆன்சரான பாப்போமா சார்? கமலஹாசன் தப்பான பதில். இளைய தளபதி விஜய் தான் பிடிக்கும்னு அவர் எழுதியிருக்காரு. ஆறாவது கேள்விக்கும் தப்பான பதில தான் சொல்லியிருக்கீங்க மேடம். மேடம், உங்களுக்கான கடைசி கேள்வி. உங்க கணவருக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. இல்ல மேடம், ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்க. இல்லங்க, அப்படி எதுவும் எனக்கு ஐடியா இல்ல. இல்ல மேடம், கேட்ட 9 கேள்விக்கும் தப்பான பதிலா சொன்னீங்க. ஆனா இதுக்கு பதிலே சொல்லாம தெரியலன்னு சொல்றீங்க. அப்போ இந்த கேள்வியை நாங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆனா உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம்? உங்க சிரிப்பு, நீங்க குடும்பத்தை அன்பா நடத்துற விதம், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். சில நேரங்கள்ல உங்க கோவம்லாம் கூட பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு மேடம். நாகராஜ் சார் அவங்க மனைவிக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. சோ நாகராஜ் சார், யூ ஆர் த பெஸ்ட் ஹஸ்பண்ட். தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்காக எங்க ஷாப்ல இருந்து ஒரு சின்ன கிஃப்ட். மேடம், இத நீங்களே உங்க கையால கொடுங்க. கொடுங்க மேடம். தேங்க்யூ மேடம், நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. அதை நாங்க சொல்லவும் கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அவர் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் அவரை புரிஞ்சுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எனிவே, போட்டியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் மேடம். சூப்பர் ஜோடி 2017 வேற யாருன்னா இருக்காங்களான்றது அந்த பக்கம் போய் பார்ப்போம்.